நமஸ்காரம். சில சொற்கள் அந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றாக இருக்கும், ஆனால் அதுவே மற்றொரு சமயத்தில் வைத்தால் கண்டிப்பாக பொருந்தாது. தினப்படி குழந்தைகள் ஸ்கூலுக்கு புறப்பட்டு போகும்போது பார்த்து போ, ஜாக்கிரதையாக போ, ரோடை கிராஸ் பண்ணும்போது மெதுவாக போ, இதெல்லாம் சொல்லுவோம். அதே வார்த்தை ஸ்போர்ட்ஸ் டே அன்னைக்கு பிள்ளையோ பெண்ணோ ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்ள போகும்போது பார்த்து ஓடு, மெதுவாக ஓடு, ஜாகிரதையாக ஓடுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? பொருத்தமாக இருக்காது. இது சின்ன விஷயம் சொன்னேன். இப்போ சொல்ல வேண்டிய விஷயத்தை பார்ப்போம். விருப்பு வெறுப்புகள் இல்லாமல் இருக்க வேண்டும். ஒரு விஷயத்தை ஆராய்வதென்றால் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடுக்காதே, அதை தாண்டி ஆராய்ச்சி பண்ணு. இது சொல்வது நியாயம். ஒரு நீதிபதி தீர்ப்பு வாசிக்கிறார். அவரும் விருப்பு வெறுப்புகள் இல்லாமல் தான் தீர்ப்பு எழுத வேண்டும். இதெல்லாம் புரியும். ஆனா இந்த சொல்லை எப்போதும் இப்படியே பயன்படுத்த முடியுமா? முடிய வேண்டுமே. கண்ணனே சொல்லும்போது ராகத்வேஷங்கள் கூடாது. ராகம்ங்கிறது தான் விருப்பு, துவேஷம்ங்கிறது தான் வெறுப்பு. இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக நினைக்க வேண்டும். வெற்றி தோல்வி சமம், லாப நஷ்டம் சமம். ரெட்டை தாக்காமல் பார்த்துக்கொள். வெயிலோ மழையோ ரெண்டும் இருக்கும், பொறுத்துக்கொள். இதை போல ரெண்டா சொல்லி பொறுத்துக்கோ என்கிறார். அதே போலத்தான் நமே துவேஷோஸ்தி நப்ரியா, நான் துவேஷிப்பவனும் கிடையாது, எனக்கு யாரிடத்திலையும் வெறுப்பில்லை, யாரிடத்தில் விருப்பமும் இல்லை என்றெல்லாம் பல இடங்களில் கண்ணன் கூறுகிறார். அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ராகத்வேஷமே கூடாது, விருப்பு வெறுப்புகள் அற்று இருக்க வேண்டும், இது நமக்கும் தோன்றும். ஆனால் எல்லா சந்தர்ப்பத்திலும் முடியுமா? இந்த கீதையோ உபனிஷத்தோ எல்லாம் எதற்கு வாசிக்கிறோம்? முக்தி அடையத்தானே. திரும்ப பிறக்க வேண்டாம், கண்ணன் திருவடிகளையே அடைய வேண்டும், மோட்சம் போக வேண்டும், இதுதான் பயன். ஆனா அது போக வேண்டுமானால் கண்டிப்பா விருப்பமும் வெறுப்பும் வேண்டும் என்கிறார்கள். வைகுந்தத்தில் விருப்பு வேண்டும். சரி, ஏதோ ஒரு ஊர் இருக்கிறது போல் இருக்கிறது. உலகத்தில் எத்தனையோ ஊர்கள், அதை போல அதுவும் ஒரு ஊர். இப்படி இருந்தால் கண்டிப்பா மோட்சம் போக மாட்டோம். அதை பற்றி என்னெல்லாம் வேதங்கள் சொல்லி இருக்கின்றன. தத் விஷ்ணு பரமம் பதம், அதுதான் அந்த விஷ்ணுவனுடைய பரமமான பதம், எப்பேற்பட்ட இடம் என்று கொண்டாடுகிறது. அதில் அடக்க மாட்டாமல் ஒரு விருப்பம் வர வேண்டும். எனக்கு ஒன்றும் வைகுந்தத்தில் விருப்பம் எல்லாம் இல்லை, பகவான் போன்னு சொன்னால் போகிறேன், இப்படியா சொல்லுவது? அதனால் இந்த விஷயத்தில் விருப்பம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆனால் வெறுமனே வைகுந்தத்தில் விருப்பம் இருப்பதற்காக மட்டும் பகவான் கொடுத்து விட மாட்டார். அங்கேயும் விருப்பம் வைத்து இந்த பூலோகத்தில் இருக்கிற வாழ்க்கைக்கும் இன்னும் கொஞ்சம் விருப்பம் வைத்திருந்தால் தரமாட்டார். அவர் பரீட்சிப்பார். இந்த உலக வாழ்க்கையில் இவனுக்கு வெறுப்பு வந்து விட்டதா? தியாஜ்ய பூமியில் ஜிஹாசைன்னு சொல்லுவார்கள். இந்த பூமி, நாம் வாழக்கூடிய இந்த சம்சாரம், பிறப்பு இறப்புகளுக்கு நடுவே கர்மங்கள், கர்மத்தின் பயனாக பிறந்திருக்கிற இவ்விடத்திலே வெறுப்பு வர வேண்டும். இனிமேல் நான் இங்கு பிறக்க மாட்டேன். அந்த வெறுப்பும் கூட சேர்ந்து வந்தால்தான் வைகுந்தத்துக்கு போவோம். அங்கு விருப்பம் இருக்க வேண்டும், போதாது, இங்கு வெறுப்பு இருக்க வேண்டும். வெறுப்பு நான் சொன்னதுக்காக இந்த உலகத்தில் தப்பு தப்பாக வாழ வேணும்னு சொல்லவில்லை. இனி பிறக்க வேண்டாம், அந்த வெறுப்பை சொன்னேன்.
அங்கு விருப்பம் வேண்டும், இங்க வெறுப்பு இருக்க வேண்டும். இந்த ரெண்டும் இருந்தால் தான் முக்தி. அப்ப விருப்பு வெறுப்பு வேண்டும்னு தெரிகிறதே. முதல்ல நான் பேசும்போது விருப்பு வெறுப்புகளற்ற வாழ்க்கை சிறந்ததுன்னு சொன்னேன். இப்ப சொல்லும்போது விருப்பு வெறுப்புகள் இருக்க வேண்டும், ஆனா அது இருக்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டும். இவரை எனக்கு பிடிக்கும், அவரை எனக்கு பிடிக்காது, இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருந்தால் அந்த விருப்பு வெறுப்பு வேண்டாம். ஆனால் இது கண்டிப்பாக வேண்டுமே. அதனால் தான் சொன்னேன், ஒரு சொல்லையோ அல்லது இரட்டையாக இருக்கக்கூடிய சொல்லையோ ஒரு இடத்தில் ஒரு மாதிரி பயன்படுத்தலாம், அதே மாதிரி எல்லா இடத்திலையும் பயன்படுத்த முடியாது. அந்த சந்தர்ப்பம் அந்த சூழ்நிலைக்கு தகுந்துதான் பயன்படுத்த முடியும். கண்ணன் திருவடிகளில் விருப்பமும் அதை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் வெறுப்பும் ஏற்படுமானால் அப்ப பக்தி இன்னும் முற்றுகிறது. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.